பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் பதிவிடுங்க, சொல்லுங்கள். எப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க. கேஷுவலாக சொல்கிறது, இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அங்கே வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், தூங்கி இதே தான் சேம் டிட்டோ. கோயிலுக்கு போகிறது ஒன்று தான், தூங்குறது ஒன்று தான். யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதுல்ல, என்ன அந்த ரிலாக்ஸேஷன் எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ளாக வான்காந்த ஆற்றல் போய்விடுகிறது. வேற ஒன்று தியானம்ங்கிறதும் அதே தான். அதாவது பல நினைவுகளை உங்களுக்குள் சுமக்காமல் அதுலேருந்து கடந்துடுறீங்க, தூங்கும் போது தான் கிடக்குறீங்க. அப்போ வான்காந்த ஆற்றல் அதோடைய பணிகளை அதாவது அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பாஸ் ஆகுது, நம்ம ஃப்ரீ ஆகிடும். சித்தர்கள் எப்பொழுதுமே ஆனந்த நிலையில் இருந்ததுக்கு என்ன காரணம்னா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த வான்காந்த ஆற்றல் 24 மணி நேரமும் வேறு சிந்தனைக்குள்ளாகவோ கவலைக்குள்ளாகவோ அவங்க போல, அவங்க 24 நேரமும் சிவ சிந்தனை, அதாவது ஏதோ ஒரே சிந்தனை. அதுக்கு சிவன் வச்சுக்கலாம், ஜீசஸ்ன்னு வச்சுக்கலாம், அல்லான்னு வச்சுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. இங்கே மனிதன் மதம் பிடித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கூற்று. எனக்கு என்ன பிடிக்குமோ அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தூய்மையாக, நேர்மையாக, சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முடியும். அந்த அந்த கண்ணியத்துவமாக இருக்கும்போது புண்ணிய பயனை அடையலாங்கிறது தான் நம்முடைய சித்தருடைய தத்துவம்.